மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தன வரவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். இது எப்படின்னா, ரொம்ப ஒரு பிரச்சனை, இதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, அதாவது ஆக்சிஜனே இல்லாமல் கஷ்டப்படும் போது நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைச்சா போல் ஒரு தேவையான நேரத்தில் சரியான வரக்கூடிய இந்த பண உதவி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகவும் மனதுக்கு இதமாகவும் அமையும். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் முழுதுமாக ஈடுபட்டு நல்லபடியாக செய்யுங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, பயணங்கள் செல்வதற்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இந்த தினத்தில் சில சுப செலவுகள் இருந்தாலும் அது மனதுக்கு ரொம்ப இனிமையை தரக்கூடிய அளவும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு நட்புக்கு உகந்த ஒரு சூழல் நிலவும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அளவில் சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் உண்டு, சில பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் சில முக்கியமான விஷயங்கள் உங்கள் மனதுக்கு இதமான முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய அளவில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில வம்புகளிலும் வழக்குகளிலும் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு தடைகள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க. தன வரவு என்பது நல்லபடியாக அமையும். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவில் உங்களுக்கு திருப்திகரமான தன வரவு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது, புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனால் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினமாகவும் முன்னேற்றமான தினமாகவும் அமையும். ஆயில்ய நட்சத்திரங்களுக்கும் நற்பலனை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது விளங்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் காரியத்திலே கண்ணாக இருந்து உங்கள் காரியத்தை சிறப்பான முறையில் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் குழந்தைகளாலும் உங்கள் குடும்ப சூழலாலும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷமும் மனதில் நிம்மதியும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். பூரம் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயிக்கப்படுவது போன்ற நன்மைகளை தரக்கூடிய தினம். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரையில்
ஒரு இணக்கமான சூழல், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான சில அறிகுறிகள் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத செலவுகள் உண்டு. இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும். குடும்ப சூழலும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். சில முக்கியமான முடிவுகளும் முக்கியமான திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனசில் ஒரு தெளிவு இருக்கும். அதனால் பிறருக்கும் வழிகாட்டக்கூடிய அளவில் சிறப்பாக செயல்பாடுகள் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிற்சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் உங்களுடைய நடவடிக்கைகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபகரமான பலன்களை தரக்கூடிய தினம், முன்னேற்றத்தையும் புகழையும் தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான வெற்றியை தரக்கூடிய புகழை தரக்கூடிய நல்ல பலன்கள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற தொழிலில் சற்று கவனமாக இருங்கள். கவனப்பிசகினால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல திருப்பு முனைகள், இந்த திருப்பு முனைகளால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகுக்கக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவுகள், தடைகள், தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான தடைகள் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது ஆர்கனைஸ்டும் அங்கே ஆங்கிலத்தில், அது மாதிரி தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கால அவகாசமும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். தனவரவு உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் வழக்கமான சில பிரச்சனைகளே உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தலாம். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் செய்கிற வேலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயலாற்றுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும். நல்ல அனுகூலமான சூழல் நிலவும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் உங்கள் பக்கம் இருப்பதால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள், பின்னடைவுகள், சோதனைகள்லாம் இருக்கும். அதனால் எதிரிகளிடம், வேண்டாதவர்களிடம் சற்று கவனமாக நீங்கள் பழக வேண்டியது அவசியம்.
அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய தினம். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இடம்பெறுவதற்கான தினமாக கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்கிற காரியங்களில் சற்று கவனமாக செயல்படுங்கள். தவறுகள் ஏற்பட்டு அதனால் உள்ள காரியமும் கெட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக தான் இது அமையும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியம், உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு நல்லபடியாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். தடைகளும் தாமதங்களும் மன உறுதியோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம்.